பொள்ளாச்சி வழக்கு பெரிய அளவில் வெடித்துள்ள சூழலில் உரிய நடவடிக்கை கேட்டு கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் சார்பில் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக சார்பில் இன்று மாலை போராட்டம் நடக்கவிருந்த நிலையில் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு உள்ளிட்ட 4 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த பொள்ளாச்சி விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. பல அமைப்புகள் கட்சிகள் சார்பில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் போராட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்ற அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விவரங்கள் என்ன? ஏன் அனுமதி கிடைக்கவில்லை? பதிவு செய்யலாம். பொள்ளாச்சி விவகாரம் தற்போது பூதாகரமாக இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் பொள்ளாச்சியில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் இன்றைய தினம் போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் வாய்மொழி உத்தரவாக இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருப்பதற்காக காரணம் சொல்லப்படுவது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதன் காரணமாக போராட்டங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது. மீறி உடனடியாக போராட்டம் நடத்த வேண்டும் எனில் முறையாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அனுமதி பெற்றுத்தான் நடத்த வேண்டும் என்று ஒரு வாய்மொழியாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையிலும் திமுகவை பொறுத்தவரை இன்றைய தினம் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 3 மணி அளவில் திட்டமிட்டபடி திமுக தலைமையில் போராட்டம் நடைபெறும் என திமுகவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பிற்பகல் 1:30 மணிக்கு விமானம் மூலம் கோவை வரும் கனிமொழி நேராக போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கு போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதை மீறி தடையை மீறி நடத்தக்கூடிய போராட்டம் என்பதால் காவல்துறையினர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் காவல்துறையினர் கைது செய்தாலும் தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தடையை மீறி மாணவர்கள் இங்கு வந்து போராட்டம் நடத்தக்கூடிய பட்சத்தில் மாணவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அமைப்பினர் தற்போது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தற்போது நேரில் சந்தித்து மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனுவில் இந்த உரிய இந்த வழக்கை பொறுத்தவரை பாரபட்சமின்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் இந்த வழக்கு யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் எனவும் இந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அந்த மாணவர் அமைப்பினர் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். இதனிடையே இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளிகளாக இந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய திருநாவுக்கரசு உட்பட 4 பேர் மீதும் தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசு மீது முதலில் குண்டர் சட்டமானது போடப்பட்டது. அதைத் தொடர்ந்து மற்ற 3 மீதும் இந்த குண்டர் சட்டமானது போடப்பட்டிருக்கிறது. வசந்த், ரிஸ்வந்த், சபரி, திருநாவுக்கரசு ஆகிய 4 மீதும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருப்பதை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் உறுதி செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தற்போது இந்த 4 பேர் மீதும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலர் கைதாவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கு விரிவான விசாரணை நடத்தப்படுமா அல்லது இந்த தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த 2 வழக்குகளுடன் வழக்கு முடிக்கப்படுமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. எனவே அடுத்தடுத்த நகர்வுகள் மூலமாக இந்த வழக்கு அடுத்து எந்த ஒரு நிலையை நோக்கி நகரும் என்பது தெரிய வரும். தற்போதைய சூழலில் போராட்டங்களில் அடுத்தடுத்து போராட்டங்கள் நடப்பதற்கான சூழல் இருப்பதன் காரணமாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் குருசாமி. அதற்கு முன்பாக பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் தொடர்பாக கோவை SP பாண்டியராஜன் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆணை பெறப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் சதீஷ், திருநாவுக்கரசு, ஷபரீஸ் மற்றும் வசந்தகுமார். பெர்மிஷன் வந்து வருவாய்த்துறை கொடுத்திருக்கார்கள். அது அவர்கள் பரிசீலித்து முடிவெடுப்பார்கள். தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. தகவல் அறிந்து சொல்லிடுறேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆணை பெறப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் சதீஷ், திருநாவுக்கரசு, ஷபரீஸ் மற்றும் வசந்தகுமார்.
சார் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று பொள்ளாச்சியில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, பர்மிஷன் இருக்கா இல்லைங்களா? பெர்மிஷன் வந்து வருவாய்த்துறை கொடுத்திருக்கார்கள், அது அவர்கள் பரிசீலித்து முடிவெடுப்பார்கள். இப்போ கேன்சல் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் டினைட் டு கனிமொழி அப்படின்ற மாதிரி தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை, தகவல் அறிந்து சொல்லியிருக்கேன். தொடர்ந்து குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பல சமூக நல அமைப்புகள் போல பல அரசியல் கட்சிகள் இதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி மக்களுடைய ஒரே கோரிக்கையாக இந்த வழக்கை ஒரு பெண் அதிகாரி விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். அதுபோல சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா குருசாமி? இது தொடர்பாக நேற்றைய தினம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது இந்த வழக்கினுடைய பெண் விசாரணை அதிகாரி தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நியமிக்கப்படுவார் எனவும் அது குறித்தான கோரிக்கையானது பரிசீலனையில் இருப்பதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். அதே வேளையில் சிபிசிஐடி விசாரணை என்பது தேவையில்லை. அதே வேளையில் தமிழக காவல்துறை இந்த வழக்கை பொறுத்தவரை மிக சிறப்பாகவும் நேர்மையாகவும் திறமையாகவும் விசாரித்துக் கொண்டிருப்பதாக நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது மாவட்ட கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் மற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பினரை பொறுத்தவரை இது குறித்து இந்த சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போது இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் புகார் அளித்திருக்கக்கூடிய தனியார் கல்லூரி மாணவி புகாரின் பேரில் தற்போது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இன்னும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளமானோர் இருக்கக்கூடும் என்பதன் காரணமாக அவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்பதை கண்டறிந்து அதனுடைய பின்னணியை முழுமையாக விசாரிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வழக்கில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தான ஒரு முழுமையான தகவல் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை இதனுடைய பின்னணியில் அரசியல் கட்சி பிரமுகர்களது வாரிசுகளுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் தற்போது இந்த இது மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் கையில் எடுப்பதற்கான ஒரு முக்கிய மையப்புள்ளியாக இருக்கிறது. எனவே அது குறித்தான ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். தற்போது கைதாகி இருக்கக்கூடிய இந்த 4 பேருக்கும் அரசியல் கட்சிகளது வாரிசுகளுக்கும் எந்த விதமான தொடர்பு இருக்கிறது, அவர்களது தொலைபேசி அழைப்புகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்யக்கூடிய பட்சத்தில் தான் இந்த இருவருக்கும் இடையிலான தொடர்புகள் எந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கிறது என்பது குறித்தான ஒரு தெளிவான முடிவு வெளியே தெரிய வரும். எனவே இது குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து அரசியல் கட்சிகளது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய தினம் சிபிசிஐடி விசாரணை கேட்டு மாதர் சங்கத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இந்த வழக்கினுடைய விசாரணையுடைய போக்கு உள்ளிட்டவை தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக குருசாமி, தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 4 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் இந்த விசாரணைக்கு பெண் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும், இந்த விசாரணையை சிபிசிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொள்ளாச்சி மக்களுடைய கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. அது பற்றிய விவரங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். அடுத்தடுத்து இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து இந்த செய்தி தொகுப்பின் வாயிலாக பெறலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.